பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். திருச்சி மாவட்டங்கிறது திராவிட முன்னேற்றத்தோட கோட்டை என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்கே திருச்சி கிழக்கில் என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். முதலமைச்சர் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாடு அணியா அல்லது டெல்லி அணியா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும். அதை நோக்கி தான் எங்களுடைய தேர்தல் பயணம் இருக்குமே தவிர இதில் நாங்கள் மற்றபடி யார் வேணால் ஜனநாயக நாட்டில் யார் வேணால் எங்கே வேணால் போட்டி போடலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி திருச்சி மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்றத்தோட கோட்டையாக நாங்கள் நிறுத்தி காட்டுவோம். இல்லை, இது அவங்க இஷ்டங்க. இன்றைக்கி தேர்தல் கமிஷன் யாரை என்ன அனுமதி அளிக்கிறதோ அந்த விதியின்படி யார் வேணாலும் எத்தனை இடத்துல வேணாலும் நிற்கலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டங்கிறது திராவிட முன்னேற்றத்தோட கோட்டை என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். அவங்க தானே சொன்னாங்க எம்சிசி மட்டும் வரட்டுங்க, தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கிட்டுங்க, நம்ம இவங்கள்ட்டலாம் தேதி கேட்க அவசியமே இல்லைங்க, நமக்கு நேராக எலெக்ஷன் கமிஷன் தாங்க நமக்கு அனுமதி கொடுக்குன்னு சொன்னதே அவங்க தான். இன்றைக்கி அவங்களே அதை மாற்றுக்கிறத நாங்கள் எப்படி எம்சிசி மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னா அப்படின்னாலே ஒட்டுமொத்தமாக இது ஒரு காப்பந்தரிசி, இது கேர்டேக்கர் கவர்மெண்ட். ஒரு அமைச்சருங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ நானே ஒரு ஃபைல் அவசரமாக கையெழுத்து போடணும்னா அவள் ஈஸியாக போட்ட முடியாது. தேர்தல் கமிஷன் போய் அவன் ஓகே, ஸோ அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் கையெழுத்தே போட முடியும். அதனால தான் இந்த காப்பந்து அரசு என்று இதை நம்ம சொல்கிறோம். முழுக்க இது எலெக்ஷன் கமிஷனுடைய சுவிதாங்கிற ஆப்பில் போய் நாங்களே 48 நாளுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அதில் போய் அப்ளை பண்ணால் தான் எங்களுக்கே அனுமதி. நாங்கள் போய் யார்கிட்ட நிற்கணும் அவசியம் இல்லை, அந்த ஆப்பில் பண்ணாலே போதும். அது புரிதலை அவங்க இயக்கத்தில் யாராச்சும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் தோணுது. இல்லை, இப்போ தான் வந்திருக்காங்க, வெரி ஃபஸ்ட் டைம் அவங்களும் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை அவர் ஒரு தைரியம் இல்லாதவர். ஏதாவது எந்த காலத்திலாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிருக்கிறாரா? ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்கே திருச்சி கிழக்கில் என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். வாக்கு அதிகமாக இருக்குது, அதை டார்கெட் பண்ணி தான் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்லும் போது கூட ஜோசப் விஜய்ங்கிறத அழுத்தி அவர் சொல்கிறாரு. அது எதுவும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அறிவாலயத்தை தேவாலயம் கைவிடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள், இப்போ நான் என்ன கிறிஸ்தவன் தானே, கிட்டத்தட்ட 25 வருட காலமாக கிறிஸ்தவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அடிப்படையில் நான் குரல் கொடுத்திருக்கிறேன். சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்வுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார். சரியா? அதனால் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் இங்கே வந்து நிற்பது எங்களுடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற உட்பட்ட கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியாது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியாது. அது மட்டும் காரணமல்ல, அவர் ஒரு தைரியமில்லாத காரணத்தினால் இங்கே வந்து 2 தொகுதியை நிற்க வேண்டும் என்பதற்காக இங்கே நிற்கிறார். அதுதான் என்னை பொறுத்தவரை. என்னென்ன அவர் எந்த சமூகத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்களோ அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் திருச்சி கிழக்கு மக்கள் ஏற்கனவே. எனவே 5 வருடம் நான் சமூக பணியாற்றியிருக்கிறேன், சமூகத்திற்காக பணியாற்றியிருக்கிறேன், மக்களோட மக்களாக வீதியில் நின்றிருக்கிறேன், போராட்ட காலங்களிலே பல்வேறு போராட்டங்களிலே கிறிஸ்தவர்களுக்காக போராடியிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் இதே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மை மக்களையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் ஒடுக்குகின்ற அந்த பாசிச சக்தியை எதிர்த்து என்றைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்திருக்கிறாரா? கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்கள் 2 வருடங்கள் ஆகிறதே, கிறிஸ்தவர்களுக்காக இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு நாளாவது பேசியிருக்கிறாரா? போன வருடம் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவிலே தொப்பி கூட விற்க முடியாத சூழ்நிலை வட மாநிலங்களில் நடைபெற்றது. எல்லா தேவாலயங்களும் கிறிஸ்துமஸ் விழா போது அடிபட்டது.
பல்வேறு தொந்தரவுகளை செய்தார்களே, ஏதாவது ஒரு அறிக்கை ஃபாதர் ஸ்டேன், இதே மண்ணிலே ஃபாதர் ஸ்டேன் சுவாமி அவர்கள் பிறந்த மண்ணிலே அவர் சென்று மலை கிராமங்களிலே பணியாற்றிய போது அவர் எவ்வாறு துன்புறுத்தப்பட்டு இறந்தார் என்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு கண்டன அறிக்கை. இதுவரை வாய்மூடி மௌனமையாக பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நிசப்தமான உண்மை.